கர்த்தருடைய சமூகத்துக்கு முழங்கால் படிவோம். அப்பா பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். அப்பா, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவரே, நீர் மாறாதவராயிருந்து தகப்பனே ஆளுகை செய்கிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம். உங்களோட வழிநடத்தல், உங்களோட கர்த்தத்துவங்கள் தகப்பனே இயேசுவே, அது மாறாதா இருக்கிறதே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அருமையான இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி ஆண்டவரே நான் ஆராதிக்க முடியாது தகப்பனே. நீர் கொடுத்த இந்த அருமையான நாட்களுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலவெளி ஆராதனையின் கர்த்தாவே இயேசுவே, உங்களுடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் வந்து ஆண்டவரே ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆண்டவரை பொறுப்படுத்த நடத்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் வார்த்தை வழியா வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கூடியிருக்கிற ஜனங்களாய் எங்களே கர்த்தாவே நீர் பரிசுத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு பாடலையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொன்றுகளும் நாமும் வயப்படும்படியா கர்த்தாவே நீரே உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். தொடக்க முடிவரைக்கும் கர்த்தர் நாமே முன்னின்று நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நாம் கிறிஸ்தவ கீதங்கள் பாட புஸ்தகத்திலே 222வது பாடல் 222வது பாடல் சேனையதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்திடுவோம் கனமும் மகிமையுமே என்றான அந்த பாடலை உண்மையிலே அந்த மகத்துவம் உள்ள அந்த சேனைகளின் கர்த்தரை, அந்த மகிமையுள்ள தேவனை, அந்த மகத்துவமுள்ள ராஜாவை, அப்பேற்பட்ட மகிமையுள்ள ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அவருக்கு மகிமை செலுத்தி இந்த பாடலை நாம் படிப்போம். சேனையதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே நம் அன்பருக்கு அதை அறிந்தே
வினை ஒன்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்துக் கொள்வார். வலுவாமல் காத்துக் கொள்வார். ஜெயம் கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெயம் கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். பேரன்பின் கீதங்கள் பாட புஸ்தகத்திலே 66வது பாடல் ஓய்ந்தன் இயேசுவே உங்களை பாடி போற்றி துதித்திடுவேன். உண்மையிலே போற்றத்தக்க துதிக்கத்தக்கான பாத்திரராகிய அந்த தேவாடு தேவனை போற்றி துதித்து நாம் பாடலை படிப்போம். ஓ எந்தன் இயேசுவே உம்புகளை பாடி போற்றி துதித்திடுவேன். ஓ எந்தன் இயேசுவே உம்புகளை பாடி போற்றி துதித்திடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து துணிந்து தொழுதிடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து துணிந்து தொழுதிடுவேன். ஓ எந்தன் இயேசுவே உம்புகளை பாடி போற்றி துதித்திடுவேன். உம்முடைய சமூகத்திலே நித்தியமே உம்முடைய சமூகத்திலே நித்தியமே பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரலோக
தேவையும் அபயங்களாய் உம்மிலென்றும் வாழ்ந்திடுவோம் உலகிற்கு உம்மை எடுத்திடுவோம் உம்மிலென்றும் வாழ்ந்திடுவோம் உலகிற்கு உம்மை வெளிப்படுத்திடுவோம் இயேசுவே என் தேவனே உம்மை நம்புவேன் வாழ்விலே இயேசுவே என் தேவனே உம்மை நம்புவேன் வாழ்விலே ஓ என் இயேசுவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் அவர் எப்போதுமே அவர் தன்னுடைய ஜனங்களை அவர் ஒரு சமூகமாக அவர் நடத்த விரும்புகின்றார். அவர்கள் சிதறி போகிறவர்களாகவும் நெறி தவறி போகிறவர்களாகவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஒரு ஒன்றுபட்ட சமூகமாக ஒன்றுபட்ட குடும்பமாக அவர் ஆதி முதற்கொண்டு ஆதியிலே அவர் ஒரு குடும்பத்தை அவர் உருவாக்கி தொடர்ச்சியாக அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தும் போதும் அவர்களை ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக அவர் அங்கே நடத்தி வந்தார். ஏனென்றால் அவர் எங்களுடைய பிதா, நான் அவர்களுடைய பிதாவாயிருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பார்கள். தேவன் எப்போதுமே நம்மை ஒரு குடும்பமாகவே அவர் கட்டி அங்கே பாதுகாக்க விரும்புகின்றார். நம்மை ஒரு குடும்பமாகவே அவர் உருவாக்கி நம்மை நடத்த விரும்புகின்றார். தேவனுடைய பார்வையிலே நாம் ஒரே குடும்பம் என்கின்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே அவர் எங்களை எப்போதும் நடத்த விரும்புகின்றார். ஆகையால் அது அவருடைய ஆதி நாள் முதற்கொண்டு அதுதான் அவருடைய தேவனுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு விருப்பமும் அப்படிப்பட்ட ஒரு பாரம். ஆகையாலே தான் அந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் இந்த சபையாகிய சரீரத்தை கூட அவர் ஒரு குடும்பமாக அவர் வைத்திருக்கின்றார். ஒரே எல்லோரும் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருந்து கொண்டு இந்த சபையாகிய இந்த குடும்பத்தை இந்த சரீரத்தை அவர் நடத்துகின்ற வாழ்க்கையிலே அவரே சபையின் தலைவராயிருந்து அவரே இந்த குடும்பத்தின் தலைவராயிருந்து பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் அவரே நாமக்காரணராயிருந்து அவர் நம்மை நடத்த விரும்புகின்ற இந்த வாழ்க்கையிலே இப்போது நாம் ஒரு குடும்பத்திலே இருக்கின்றோம், அதாவது நாம் ஒரு சபையிலே இருக்கின்றோம் என்கின்ற அந்த வாழ்க்கையிலே இந்த சபையிலே இருக்கின்ற நாம் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ளே நாம் வாழ்கின்றோம். இதை எத்தனை சகோதர சகோதரிகள் ஒரு குடும்பமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற யாவரும் கவனமாய் அங்கே இந்த வார்த்தைகளை செவி கொடுங்கள். உங்களுடைய சிந்தைகளை அங்கும் இங்கும் அலக்கழிய விடாதீர்கள். இந்த சபையை இங்குள்ள யாவருமே இதை ஒரு குடும்பம், அதாவது இது கிறிஸ்துவனுடைய குடும்பம், தேவனுடைய குடும்பம் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே நாம் இந்த சபையை இந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுதுதான் என்னுடைய பொறுப்பு என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன. அதாவது ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை இருக்கின்றது, ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்திலே ஒரு பிள்ளையோ இல்லாவிட்டால் அந்த கணவனோ மனைவியோ ஒரு பொறுப்பில்லாமல் இருப்பார்களாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு நிறைவுக்குள்ளாக வளர முடியாததை போன்று
ஒரு ஆரோக்கியம் உள்ள குடும்பமாக அந்த குடும்பம் கட்டப்பட முடியாததை போன்று பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகும், எவ்வளவு குழப்பங்கள் உருவாகும், எவ்வளவு கஷ்டங்கள் உருவாகும். ஆகையால் அது நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை அது செலுத்தும். ஒரு கணவன் பொறுப்பில்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பது நாம் சொல்ல தேவையில்லை. ஒரு மனைவி பொறுப்பில்லாமல் நடந்தால், பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் நடந்தால் அந்த குடும்பத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பது அங்கே எல்லோரும் நீங்கள் குடும்பமாக வாழ்கின்றவர்கள் தான், அதனால் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே வாழ்க்கையிலே ஒரு சபை என்கின்ற ஒரு குடும்பத்திலே நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய அவயங்களாக இங்கே உட்கார்ந்து இருக்கின்றீர்கள், உங்களுக்கு இணைத்து இருக்கின்றீர்கள். இப்படி இணைத்திருக்கின்ற நீங்கள் பொறுப்பில்லாதவர்களாய் நடந்து கொண்டால் இந்த குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், இந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள் இல்லாவிட்டால் இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அது எந்த அளவுக்கு அது தாக்கத்தை உண்டு பண்ணும், எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் என்று இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் உங்களை குறித்து இவ்வாறு சிந்திக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களா? உங்களுடைய அழைப்பு அதுதான். நாம் ஏதோ ஒரு சபையிலே இருக்கின்றோம், ஒரு ஆராதனைக்கு வருகின்றோம், அடுத்தது நாம் போகின்றோம், சபைக்குரிய ஏதோ வேலைகளை செய்கின்றோம், வேறு காரியங்களை செய்கின்றோம். அது சபை அல்ல. அதற்கு சம்பளத்தை கொடுத்தும் அதற்கு என்ன செய்யலாம். இந்த சபையிலே சில வேலைகள் இருக்கின்றது, அதை சம்பளம் கொடுத்து வேலைகளை செய்கின்றோம். ஆகையால் அவன் சபைக்கு ஊழியம் செய்கின்றான் என்ற பொருள் அல்ல, அவன் சபைக்கு சொந்தமானவன் என்று பொருள் அல்ல. ஆகையால் அது நம்முடைய பொறுப்பு. ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை இருந்தால் அது பிள்ளை உழைத்து கொடுக்கத்தான் வேண்டும், கணவன் இருந்தால் கணவன் உழைத்து கொடுக்கத்தான் வேண்டும், தன்னுடைய வருமானத்தை குடும்பத்துக்கு கொடுக்கத்தான் வேண்டும், அது அவனுடைய பொறுப்பு. சபைங்கிறது அவ்வாறு அந்த பொறுப்புகள் என்கின்றது ஒன்று இருக்கின்றது. அந்த பொறுப்புகள் எல்லாம் அது இரண்டாவது காரியம்தான். முதலாவது காரியம், இந்த குடும்பத்திலே நான் யார்? உங்களே நீங்கள் கேள்வி கேளுங்கள், நான் யார்? இந்த சபையிலே இப்போது இன்றைய வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் நான் என்னை குறித்து என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன்? இந்த சபைக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட உறவு இருக்கின்றது, இதோடு நான் எப்படி இணைந்திருக்கின்றேன்? இது ஒரு குடும்பத்தை போன்று இந்த வாழ்க்கைக்குள்ளே என்னை இணைத்திருக்கின்றேனா? இல்லாவிட்டால் இது ஒரு சபை என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை போன்று இங்கே நான் அங்கமாயிருக்கின்றேன். ஒரு மீனவ கூட்டுறவு சங்கத்திலே நான் அங்கமாயிருக்கின்றேன், ஒரு மாதர் சங்கத்திலே அங்கமாயிருக்கின்றேன், ஒரு விளையாட்டு கழகத்திலே நான் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன் என்பதை போன்று இந்த சபையிலே நான் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன் என்று சபையை ஒரு ஸ்தாபனத்தை போன்று நாம் யாருமே அதை பார்த்து விடக்கூடாது. ஏனென்றால் இது தேவனுடைய குடும்பம். இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய வாழ்க்கையிலே இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாரம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பாரத்தை, அப்படிப்பட்ட தேவையை இன்றைக்கு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்கின்ற அந்த கோணமும் அது ஒருபோதும் கிறிஸ்துவனுடைய இந்த குடும்பத்திற்குள்ளே அது பூரணப்பட முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கென்று குடும்பங்கள் இருக்கின்றது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்குரிய குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய தேவைகள் ஏராளம் இருக்கின்றது. அது நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையிலே நாம் கட்டி நம்முடைய குடும்பத்தை நாம் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லோரும் சபையாக அங்கே நாம் வரும் பொழுது, இல்லாவிட்டால் நாம் சபையாகியோ அந்த குடும்பத்திற்குள்ளே வரும் பொழுது, இந்த குடும்பத்திலே நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த குடும்பத்திற்காக நான் எப்படி உழைக்கின்றேன், குடும்பத்திலே பொறுப்பில்லாத பிள்ளைகளை போன்று இன்றைக்கு நான் பொறுப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள், நன்றாக நிதானியுங்கள். இது நிதானிக்கின்ற நேரம். இங்கே ஒரு பிரசங்கம் இல்லை, பிரசங்கத்தை கேட்டு போவதற்கு இந்த நேரம் இல்லை, இது நிதானிக்கின்ற நேரம். உங்களை சரியாக நிதானியுங்கள். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும்
நீங்கள் அமைதியாக வந்து அமைதியாக போகின்றவர்களாகவும் இருக்கலாம். நீங்கள் நிதானிக்க வேண்டும், நான் யார்? இந்த சபையிலே, இந்த குடும்பத்திலே இதை ஒரு குடும்பமாக பார்க்கின்றேன். நான் முதலாவது அதை உங்களுடைய சிந்தையிலே நிறுத்துங்கள். உங்களுடைய சிந்தையிலே கேள்வி கேளுங்கள், உங்கள் இருதயத்திலே கேள்வி கேளுங்கள், இப்பொழுதே கேளுங்கள். உங்களுக்கு என்ன பதில் வருகின்றது? இந்த சபையை ஒரு குடும்பமாய் பார்க்கின்றேன். அதாவது உங்களுடைய குடும்பத்தை போன்று இந்த சபையை, அப்படி ஒரு குடும்பமாக இந்த சபையை நீங்கள் பார்க்கின்றீர்களா? அப்படி இந்த சபையை நாம் பார்ப்பது, அதுதான் நம்முடைய அழைப்பு. அதை முதலாவது மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருந்தால் இப்பொழுது அதை உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இது இந்த குடும்பத்திலே நீங்கள் ஒரு அவயங்கள். ஆகையால் இதை எப்பொழுதும் ஆண்டவரை நான் ஒரு குடும்பமாய் பார்க்க வேண்டும். குடும்பமாக பார்க்க வேண்டும் என்றால் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே இங்குள்ள எல்லோரே நான் ஒரு குடும்பமாய் பார்க்க வேண்டும் என்று அதல்ல. இது நாம் ஒன்றாய் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம், ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். ஆனால் வெளியிலே ஒரு குடும்பத்திலே எல்லோரும் இரவிலே ஒன்றாயிருப்பார்கள், பகலிலே வேலைக்கு போவார்கள், ஸ்கூலுக்கு போவார்கள், இன்னும் வேற வேற அலுவலுக்கு போவார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று கூடி விடுவார்கள். அதே போல் நாம் இங்கே ஒன்று கூடுகின்றோம். அதை விட நாம் வெளியிலே போகின்ற காரியங்கள், வெளியிலே இருக்கக்கூடிய அலுவல்கள், வெளியிலே நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தையிலே நான் தேவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மனுஷன். ஆகையாலேதான் நாம் சகோதரன் சகோதரிகள் என்று அழைக்கின்றோம். அது அந்த உறவு. நம்முடைய மாம்சத்திலே, மாம்ச இரத்தத்திலே பிறந்தவர்களை சகோதரன் சகோதரி என்று அழைக்கின்றோம். சபையிலே உள்ளவர்களை சகோதரன் சகோதரி என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் இது உறவு, இது இரத்த உறவு. கிறிஸ்துவுடனே கூட அவருடைய இரத்தத்தினாலே நாம் அதாவது நம்மை ஒன்றுபடுத்தின அந்த கிறிஸ்துவுடைய இரத்தத்தினுடைய உறவு தான் இந்த சகோதர சகோதரி. இப்படிப்பட்ட இந்த சகோதர சகோதரிகளை என்னுடைய சகோதரர் என்னுடைய சகோதரி என்ற அந்த மனப்பான்மையிலே, அந்த சிந்தையிலே, அந்த நினைவிலே யாரெல்லாம் நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட எண்ணத்தை வைத்துக் கொண்டு வாழ்கின்றீர்கள்? நீங்கள் குடும்பத்திலே இருக்கும் பொழுதுதான் என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள். நீங்கள் வெளியிலே போய்விட்டால், வெளியிலே உங்களுடைய மனைவியை கண்டால், இது என்னுடைய மனைவி அல்ல, இது என்னுடைய கணவன் அல்ல, இது என்னுடைய பிள்ளை அல்ல என்று யாராவது சொல்லுவீர்களா? சொல்லுவீர்களா? சொல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய குடும்பம். ஆகையால் நாம் சபைக்கு வெளியே போய்விட்ட பிற்பாடு அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளை, இது என்னுடைய சகோதரன், இது என்னுடைய சகோதரி என்ற அந்த உறவு நம்முடைய இருதயத்திலே அது நமக்குள்ளே ஆழமாக இல்லை என்று சொன்னால், அங்கேதான் அவர்களை வேற்றுமையாக பார்க்கக்கூடிய மனநிலைகள் ஒவ்வொருவருக்குள்ளே உருவாகுகின்றது. நான் சொல்லுகின்றது உங்களுக்கு சரியா விளங்குகின்றதா? எல்லாருக்கும் விளங்குகின்றதா? ஏன் இதை நாம் பேசுகிறோம் என்றால், நாம் எத்தனை சத்தியங்களை பேசி, எத்தனை பரிசுத்தத்தை குறித்த காரியங்களை பேசி, எத்தனை உபதேசங்களை பேசி கடந்து போகின்ற வாழ்க்கையெல்லாம் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகின்ற மனுஷனை போன்றுதான் இருக்கும். ஆகாயத்திலே யாராவது சிலம்பம் பண்ணுவானா? அந்தரத்திலே யாராவது சிலம்பம் பண்ணுவானா? அவன் தரையிலே நின்றுதான் சிலம்பம் பண்ண வேண்டும். அஸ்திவாரத்தை நாம் சரியாக வைத்திருக்காமல் நாம் மேலே கட்டுகின்ற எதுவுமே நிலைத்திருக்காது. எந்த வாழ்க்கையும் நிலைத்திருக்காது. முதலாவது குடும்பத்தை சரியாக சீர்படுத்த வேண்டும். ஆகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட, தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார்? என்னுடைய குடும்பத்தை நான் நடத்த தகுதி இல்லை என்றால் நான் கர்த்தருடைய சபையை நான் நடத்த மாட்டேன். அது யாரும் எனக்கு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு நடத்த தகுதி இல்லை என்று யாரும் எனக்கு சொல்லும் வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். நானாகவே ஒதுங்குவேன். ஏனென்றால் அது தேவனுடைய குடும்பம், இது கர்த்தருடைய சபை. நான் அப்படித்தான் பார்க்கின்றேன். இது ஒரு குடும்பத்தை போன்று பார்க்கின்றேன்.
இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை போல இந்த சபையை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்வீர்கள்? உங்கள் பிள்ளைகள் ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டார்கள், உங்கள் குடும்பத்திலே கணவன் ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டார், இல்லாவிட்டால் மனைவி ஒரு அங்கே மோசமான காரியத்தை செய்து விட்டார்கள், என்ன செய்வீர்கள்? வெளியிலே போய் எல்லாருக்கும் அதை சொல்லுவீர்களா? ரோட்டிலே சொல்லுவீர்களா? தொழில் செய்கிற இடங்களிலே பேசுவீர்களா? சொல்லுங்கள். இங்க எல்லா குடும்பம் அதிகமாய் குடும்ப வாழ்க்கையில இருக்கின்றவர்களான இருக்கிறீர்கள், சொல்லுவீர்களா? சொல்ல மாட்டீர்கள். ஏன் சொல்ல மாட்டீர்கள்? சரி, உங்களுடைய குடும்பம் ஏன் சொல்ல மாட்டீர்கள்? தெரியப்படுத்தினால் அவமான், உங்களுக்கு வெட்கம், உங்களுக்கு நிந்தை. இன்றைக்கும் நான் சொல்லுகின்றேன், இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற எத்தனையோ குடும்பங்களிலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கும் அதை வெளிப்படுத்தாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்கின்றவர்களும் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றீர்கள் என்பதை நான் நினைக்கின்றேன். நான் அவ்வாறு விசுவாசிக்கின்றேன். பிரச்சனைகள் இல்லை என்று மற்றவருடைய பார்வையிலே பார்க்கும்போது இவர்களுக்கு என்ன பிரச்சனை, சிலர் பார்த்து சொல்லுவார்கள், இல்ல இவர்களுக்கு என்ன கஷ்டம், இவர்களுக்கு என்ன பிரச்சனை, இவர்களுக்கு என்ன துன்பம், நன்றாக இருக்கின்றார்கள். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றான்? அவனுக்கு தெரியா என்னுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதா மனுஷனுக்கு தெரியாது. ஏனென்றால் அதை நாம் வெளிக்காட்டவில்லை. ஒருவேளை இவ்வாறு சொல்லுவார்கள், உங்களுக்கு நல்ல கணவனை தந்திருக்கின்றார், நீங்கள் நல்ல மனைவியை பெற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கின்றீர்கள், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் உங்களை தந்திருக்கின்றார், அவர்களுக்கு நல்லது தெரிகின்றது. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற அதே வார்த்தை குடும்பத்திலே ஒருவேளை அது எதிர்மாறா இருக்கலாம். அதற்காக இவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக என்ன நீங்கள் இப்படி போய் சொல்லுகிறீர்கள்? நல்ல கணவனா, நல்ல மனைவியா, அவர் எப்படியெல்லாம் செய்கிறார் தெரியுமா? யார் சொல்லுவார்கள்? சொல்ல மாட்டார். அப்படி சொல்லுவார்களாக இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமற்ற பெற்றோர்கள், ஆரோக்கியமற்ற மனைவி, ஆரோக்கியமற்ற கணவன், ஆரோக்கியமற்ற பிள்ளைகள். ஏனென்றால் தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவமானப்படுத்துவதோ, தன்னுடைய சொந்த குடும்பத்தை நிர்வாணப்படுத்துவதோ, தன்னுடைய சொந்த குடும்பத்தை கேவலப்படுத்துவதோ அது ஒரு ஆரோக்கியம் உள்ள குடும்பத்திற்கு அடையாளம் அல்ல. மரியாதைக்குரிய குடும்பமும் அல்ல. தன்னுடைய குடும்பத்தை மரியாதையாக பார்த்துக் கொள்ள விரும்புவார். ஆகையாலே தான் அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் நாம் சொல்லுவதில்லை. ஏன் நாம் சொல்லவில்லை? இதற்காக நம்முடைய குடும்ப கௌரவம், நம்முடைய குடும்பத்தினுடைய மரியாதை, நம்முடைய குடும்பத்தினுடைய ஒருமைப்பாடு, எவ்வளவுக்கு நம்முடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு நாம் கண்ணியமாக கவனமாக காத்துக்கொள்ளுகின்றோம். சபையை அதே ஆவியோடு பார்க்கின்றீர்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களை ஆராயுங்கள். அப்படிப்பட்ட ஆவியோடு சபையை பார்க்கின்றீர்கள். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்களோ, உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான எப்படிப்பட்ட சிந்தையுடையவளாக இருக்கிறீர்களோ, அதே ஆவியிலே இந்த கர்த்தருடைய குடும்பத்தை நான் அவ்வாறு என்னுடைய கண்கள் நோக்கி என்னுடைய இருதயத்திலே அதை நான் வைத்து அப்படி இந்த குடும்பத்தை அப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே நாம் பார்க்கின்றோம். அப்படி பார்த்தால் பார்க்கிறவர்கள் யார் யார் அப்படி பார்க்க முடியும் தெரியுமா? நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமையருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நம்மில் ஒவ்வொருவரும் புறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். நம்மில் ஒவ்வொருவனும், இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற ஒவ்வொருவனும், அது நீங்கள் யாராக இருக்கலாம். நீங்கள் சில வேளை சபையிலே ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், சில வேளை ஜெபிக்காதவர்களா இருக்கலாம், சபையிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கலாம், பகிர்ந்து கொள்ளாதவர்களா இருக்கலாம், சபையிலே ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், ஒரு ஊழியமே செய்யாதவர்களா இருக்கலாம்,
சபையிலே சில வேலைகளை செய்கிறவர்களா இருக்கலாம், ஒரு வேலை செய்யாதவர்களா இருக்கலாம். நீங்கள் சபைக்கு ஜெப கூட்டங்களுக்கு நன்றாய் தொடர்ச்சியா வருகிறவர்களா இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் இடைக்கிடை வருகிறவர்களா இருக்கலாம். நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொருவனும் இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் பக்தி விருத்தியை கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு இந்த குடும்பத்திலே பொறுப்பு இருக்கின்றது. பொறுப்பில்லாதவளை போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட பொறுப்புடையவன் எப்படி இருக்க வேண்டும்? கீழே அடுத்த வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவன் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கின்றோம். அவர் தனக்கே பிரியமாய் நடக்கவில்லை. தன்னுடைய விருப்பத்துக்கும், தன்னுடைய சுய விருப்பத்திற்கும், தன்னுடைய ஆலோசனைக்கும், தன்னுடைய சுய சித்தத்திற்கும் ஏற்றபடி அவர் என்ன செய்யவில்லை. இந்த பூமியிலே அவர் எதையும் செய்யவில்லை. அவர் ஊழியத்தினுடைய காரியமா இருக்கலாம், அவர் குடும்பத்தினுடைய வாழ்க்கையா இருக்கலாம், இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். அத்தனை வாழ்க்கையான சூழ்நிலைகளிலும் அவர் தமக்கே பிரியமாய் நடக்கவில்லை. ஒரு குடும்பத்தில் உள்ளவன் தனக்கே பிரியமாய் நடந்தால் என்ன நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு சாப்பாடு இருக்கின்றது, பிள்ளைகளும் மனைவியும் கணவனும் சாப்பிட வேண்டிய சாப்பாடு. இந்த சாப்பாட்டை அந்த குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவர் வந்து 5 பேருக்கு இருக்கிற சாப்பாட்டை 3 பேருடைய சாப்பாட்டை ஒருவர் சாப்பிட்டு விட்டு போனால் அங்கு என்ன நடக்கும்? அவன் யார்? அவன் தனக்கு பிரியமாய் வாழுகின்றவன். அவன் தன்னுடைய சுகத்தையும், தன்னுடைய வசதியையும், தன்னுடைய இன்பத்தையும் அவன் தேடுகிறவன். ஆகையாலே தான் அவன் எப்பவுமே தனக்குரிய காரியத்தை தான் முதலிடமாக வைத்து அதை அவன் தெரிவு செய்து விடுகின்றான். அப்படியானால் அது குடும்பத்திற்கு எவ்வளவு பாதிப்பு. அடுத்தவர்கள் பசியாயிருப்பார்கள். கிறிஸ்து தமக்கு பிரியமாய் நடக்கவில்லை. அவர் அவ்வாறு தமக்கு பிரியமாய் நடந்திருந்தால் நாம் குறைவுபட்டிருப்போம். நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. ஆகையால் அவர் என்ன செய்தார்? அவர் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று அவர் நிந்தைகளை ஏற்றார். எந்த நிந்தைகள்? இந்த உலகத்திலே அவருக்கு சோதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு வந்தது. அது எல்லாமே அவருக்கு வரும் பொழுது அவர் என்ன செய்யவில்லை? வையப்படும் போது பதில் வையவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை, தீமை செய்கிறவனுக்கு பதிலுக்கு தீமை செய்யவில்லை, தன்னை அவமானப்படுத்துகிறவனுக்கு கன்னத்தை காட்டினார், தனக்கு அறைகிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டினார். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் அவர் தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் அவர் விட்டு கொடுத்தார். ஏன் என்றால் அவர்கள் செய்கிறதற்கு பதிலும் தான் செய்தால் அதனாலே தேவனுக்கு நிந்தை உண்டாகும். ஆமென். இயேசு தனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு பிரதி உத்தரமாக அவரும் அதற்கு பதில் செய்திருந்திருந்தால் அதனாலே நிந்தை தேவனுக்குத்தான் வந்திருக்கும். இவர் தேவனுடைய குமார், தேவனாலே அனுப்பப்பட்டவர். இவர் இப்படி செய்யலாமா, இவர் இப்படி நடக்கலாமா என்று அந்த தேவனுடைய நாமம் அங்கே இழுக்கு உண்டாக்கத்தக்கதற்கு ஏதுவான அந்த நிந்தை எந்த மனுஷனாலும் தன்னாலே உருவாக கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட தனக்கு வந்த எல்லா நிந்தைகள் எல்லாம் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள், எந்த நிந்தைகளும் தேவனுக்குத்தான் போய் சேரும் என்பதை உங்களுடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை நிந்தித்தாலும் அந்த நிந்தை தேவனுக்குத்தான். ஆகையாலேதான் இயேசு கிறிஸ்து அந்த நிந்தைகள் தேவனுக்குத்தான் அந்த நிந்தை என்பதை அவர் அறிந்திருந்தபடினால் தேவன் நிந்திக்கப்படக்கூடாது, அதெல்லாம் என் மேலே விழட்டும், எல்லா நிந்தைகளையும் என் மேலே விழட்டும், நானே அதை சுமக்கின்றேன், தேவனுக்கு அதை நான் விட மாட்டேன். ஒரு குடும்பத்தின் பொறுப்புள்ள சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான காரியம், எவ்வளவு குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறீர்களே, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை உங்களுக்குள்ளே பொறுத்து கொள்ளுகிறீர்களே, கணவனால், மனைவியால், பிள்ளைகளால்,
எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்ளுகிறீர்களே, ஏன்? உங்களுடைய குடும்பத்தை இன்னொருவன் நிந்திக்க கூடாது, இன்னொருவன் அவமானப்படுத்தக்கூடாது, இன்னொருவன் கேவலமாய் கழிக்க கூடாது, இன்னொருவன் மரியாதை குறைச்சலாக பார்க்க கூடாது. ஆகையால் அதை உங்கள் மேலே எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு அடித்தால் கூட அடிப்பதை கூட சொல்ல மாட்டார். என்னுடைய கணவன் அடித்து விட்டார், அது சொல்லுகிறவர்கள் இருக்கின்றார்கள். அது ஆரோக்கியமான குடும்பம் அல்ல. இல்லாவிட்டால் என்னுடைய மனைவி என்னிடத்திலே இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளுகிறாள், என்னை சந்தேகப்படுகின்றாள், இல்லாவிட்டால் என்னை எப்பவுமே எனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றாள் என்று அவன் வெளியிலே என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். இது குடும்பம். ஏனென்றால் அதை எல்லாவற்றையும் யாரோ கணவனோ மனைவியோ யாரோ பிள்ளைகளோ தங்கள் மேலே எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அந்த நிந்தையை தங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இதை வெளியிலே சொன்னால் என்னுடைய குடும்பத்திற்கு தான் கெட்ட பேர், என்னுடைய பெற்றோர்களுக்கு தான் கெட்ட பேர், என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் கெட்ட பேர். அவ்வாறு நிந்தையை ஏற்கின்றோமே, ஏன்? அது நம்முடைய குடும்பம். கிறிஸ்துவனுடைய சபையாகிய இந்த குடும்பத்திலே ஒரு சகோதரன் ஒரு சகோதரிய ஏதாவது ஒரு தவறு செய்தால் தூக்கி பிடித்து கொண்டு வெளிச்சக்கூடுகள் போட்டிருப்பார்களே, தெரியுமா? வெளிச்சக்கூடுகள். அந்த நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த விடத்தத்திலே இந்த கடற்கரையில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சக்கூடு இருந்தது. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு பெரிய வெளிச்சம், எங்கு இருப்பவர்கள் எல்லாம் தூரத்தில் இருப்பவர்களெல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்து வருவார். அதே போன்று அந்த வெளிச்சக்கூட்டை போல உயர்த்தி காண்பிக்கின்றார்கள். யாருக்கு காண்பிக்கின்றார்கள்? தங்களுடைய குடும்பத்துக்கு காண்பித்தால் பரவாயில்லை, சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு காண்பித்தாலும் பரவாயில்லை. அவிசுவாசிகள் இந்த சமூகத்தை விட்டு இன்னும் வேற சமூகம், வேற இடங்கள், மாவட்டம், ஏன் இந்த சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் ஒரு தவறை செய்யும் பொழுது ஏன் நிந்திக்கிறீர்கள்? ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள்? ஏன் தூற்றுகிறீர்கள்? ஏன் குறை சொல்லுகிறீர்கள்? வீட்டிலே பிள்ளைகள் மனைவி உட்கார்ந்து கொண்டு ஏன் அவர்களை பற்றி ஏன் குறை சொல்லுகிறீர்கள்? ஏன் பேசுகிறீர்கள்? வேலை செய்கின்ற இடங்களிலே ஏன் பேசுகிறீர்கள்? ஏனென்றால் உங்களுக்கு அவன் வேற்றுமையான மனுஷன், அவன் சகோதரன் அல்ல. இங்கே வந்தால் தான் சகோதரன், வெளியே போய்விட்டால் அவர் யாரோ, அவருடைய ஜெயசிம்பரருடைய குடும்பம், இல்லாவிட்டால் இவர்கள் ரோவிசவருடைய குடும்பம், இல்லாவிட்டால் சேனேசனுடைய குடும்பம், ஜெராட்பருடைய குடும்பம். அவ்வாறு அவர்களுடைய குடும்பம் தான். அது என்னுடைய குடும்பம் அல்ல, அது நம்முடைய குடும்பம் அல்ல. வெளியிலே போய்விட்டால் அது அவருடைய குடும்பம், உள்ளே வந்தால் நம்முடைய குடும்பம். இது என்ன வாழ்க்கை? இது ஒரு குடும்ப வாழ்க்கையா? உள்ளே வந்தால் தான் நான் புருஷன், வெளியிலே போனால் நான் புருஷன் அல்ல. இதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா? உங்களுடைய மனைவி இப்படி உங்களை பார்த்து சொன்னால் அதை உங்களால் சகித்துக் கொள்ள முடியுமா? பிள்ளைகள் சொன்னால் சகித்துக் கொள்ள முடியுமா? நான் உள்ளே இருந்தால் நான் பிள்ளை, வெளியில இருந்தால் உங்களுடைய பிள்ளை இல்லை, யாராவது சொல்லுவார்களா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய குடும்பத்தை மட்டும் இவ்வளவு இழிவாக நடத்துகிறீர்களே. ஏன் அவன் வெளியில் இருந்தால் ஏன் அவன் உன்னுடைய சகோதரன் அல்ல? ஏன் அவன் என்னுடைய சகோதரி அல்ல? ஏனென்றால் அவன் குடும்பம் இல்லையா? நாம் யார்? நாம் தேவனுடைய குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி ஒரு தவறை செய்து விட்டால், ஒரு பலவீனத்தை செய்து விட்டால், அறியாமல் ஒன்றை செய்து விட்டால், அறிந்தோ ஒன்றை செய்து விட்டால், எத்தனை சகோதர சகோதரிகள் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, இதை நீங்கள் வெளியிலே உங்களுடைய குடும்பத்திலே சொன்னாலும் சரி, விசுவாசிகளுக்கு சொன்னாலும் சரி, அவிசுவாசிகள் சொன்னாலும் சரி, யாரை சொல்லுகிறீர்கள்? அந்த சகோதரனுடைய பெயரை சொல்லவில்லை, அந்த சகோதரனுடைய பெயரை சொல்லி கதைக்கின்றீர்கள். நீங்கள் கதைக்கின்ற அத்தனை கதைகளும் அது எங்கே வருகின்றது என்றால் தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே வருகின்றது, கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ளே வருகின்றது. அதனுடைய நிந்தை எல்லாம் யாருக்கு போகின்றது? சபைக்கு இந்த நிந்தை உண்டாகின்றது, சபையின் தலையாகிய ஆண்டவருக்கு அந்த நிந்தை உண்டாகின்றது. இப்பொழுது இந்த நிந்தைகள் எல்லாம் தேவனுக்கே விடுகின்றீர்களே.
இதுவா குடும்பம்? இதுவா உங்களுடைய அழைப்பு? இதுவா உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல்? இதற்காக கர்த்தர் உங்களை சபையிலே வைத்திருந்தார். இதற்காக அந்த குடும்பத்துக்குள்ளே இணைத்தார். குடும்பத்தை கேவலப்படுத்துகின்ற, ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டே குடும்பத்தை கேவலப்படுத்துகின்ற விசுவாசிகளாக சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எப்படி ஆண்டவருடைய குடும்பத்திற்கு தகுதி உள்ளவன் என்கின்ற அந்த ஸ்தானத்தை எப்படி வைத்திருக்க முடியும்? நிந்தை எப்படி ஏற்படுகின்றது? நமக்கு ஒருவர் யாரோ ஒரு தீமை செய்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் போய் வெளியிலே சொன்னால், உங்களுடைய குடும்பத்துக்கு கூட சொன்னால், எது நிந்திக்கப்படும்? உடனே பிள்ளைகள் அதை கேட்டு சொல்லுவார்கள், சபையில் இருந்து கொண்டு இப்படி எல்லாம் செய்கின்றார்கள். சபை விசுவாசிகளாகிய நாமும் சபையைத்தான் சொல்லுகின்றோம், அவிசுவாசிகளாகிய ஜனங்களும் சபையைத்தான் சொல்லுகின்றார்கள். ஏன்? அது குடும்பம் என்ற படியினாலே தான் அதை சொல்லுகின்றார்கள். தனிப்பட்ட பெயரை சொல்லுவதில்லை. சபையிலே ஜெபிக்கின்றார்கள். இவர்களெல்லாம் இப்படி செய்யலாமா? நிந்தை. இந்த நிந்தையை யார் அடுத்தவனுக்கு கொடுத்தது? யார் கொடுத்தது? விசுவாசிகளுக்கு நான் தான். ஏன் அந்த தீமையை, அந்த தவறை, ஏன் அதை நான் என்னிலே அந்த நிந்தை விளட்டும் என்று சொல்லி அதை ஏன் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை? அது எனக்கு அந்த வந்த நிந்தையா இருந்தாலும் அந்த நிந்தை ஏன் அது என்னிலே விளட்டும்? எனக்கு வந்த பிரச்சனை நான் ஒருபோதும் இந்த பிரச்சனையினாலே, இந்த நஷ்டத்தினாலே, இந்த அவமானத்தினாலே, இந்த துன்பத்தினாலே நான் இதை போய் வெளியிலே சொல்லி அந்த சகோதரனையோ அந்த சகோதரியையோ கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தைக்குட்படுத்தினால் அந்த நிந்தை யாருக்கு போய் சேரும்? தேவனுக்குத்தான் போய் சேரும். உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் அவர்கள் எப்படி சொல்லுவார்கள்? இவர்கள் விசுவாசிகளா இருந்து கொண்டு இவ்வாறு செய்கின்றனர். ஒரு அவிசுவாசியான சகோதரி ஒரு விசுவாசிகளுடைய பிரச்சனையிலே இவ்வாறு சொன்னார், கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். முழு பிரச்சனையும் இவர்களுக்குள்ளே தான் இருக்கின்றது. யார் நிந்திக்கப்பட்டார்? நாம் நிந்திக்கப்படவில்லை, தேவனுடைய குடும்பம் நிந்திக்கப்படும். அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிற தேவன் நிந்திக்கப்படுகின்றார். இவ்வாறான நிந்தையிலே உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லி எத்தனை சகோதர சகோதரிகள் நிந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அந்த நிந்தையை தேவனுக்கு விடாதபடிக்கு, உங்களாலே சபை நிந்திக்கப்படாதபடிக்கு, உங்களாலே தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படாதபடிக்கு, உங்களாலே விசுவாசிகள் என்கின்ற அந்த நாமம் நிந்திக்கப்படாதபடிக்கு, ஆண்டவரே இந்த நிந்தை என்மேல் விழட்டும். இந்த காரியத்தை அடுத்தவர்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இது என்னோட ஒத்த காரியம். உங்களோட ஒத்த காரியத்தை ஏன் உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லுகிறீர்கள்? ஏன் உங்களுடைய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறீர்கள்? ஏன் அவிசுவாசிகள் சொல்லுகிறீர்கள்? ஏன் இது உங்களுக்கு ஒத்த காரியம் என்றால், நாம் ஒரு குடும்பம், இது நம்முடைய பிரச்சனை. இன்றைக்கு ஒரு விசுவாசியினுடைய காரியத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பேசுகின்றீர்கள்? நாம் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் எண்ணி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். முதலாவது நான் யார் என்பதை முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவை போன்று, ஆண்டவரே நிந்தை உமக்கு விடமாட்டேன். எனக்கு யாராவது சபையில் உள்ள ஒரு சகோதரன் தீமை செய்திருக்கலாம். இப்போது இந்த தீமை நிமித்தம் நான் என்ன செய்கின்றேன்? அவர்களோடு வாக்குவாதம் பண்ண போகின்றேன், அவர்களோடு போராட போகின்றேன். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஏன் இப்படி என்னை குறித்து பேசினீர்கள்? ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று அங்கே கேட்க போகின்றேன். என்னுடைய தொனி மாறுகின்றது, என்னுடைய சத்தம் கூடுகின்றது, என்னுடைய வார்த்தைகள் சொற்பிரயோகங்கள் வித்தியாசமாக வருகின்றது. இப்பொழுது இதையெல்லாம் நான் பேசிவிட்டு கடைசியில் என்ன நடக்கின்றது? தேவனுடைய நாமம், தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம் நிந்திக்கப்படுவதற்கு ஏதுவாக காரியம் முடிகின்றது. ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே இந்த நிந்தை என்மேல் விழட்டும், இதை குறித்து நான் பேச மாட்டேன். அந்த நபரோடு, அந்த சகோதரனோட சகோதரியோடு கூட இதை நான் பேச மாட்டேன்.
அப்படி என்றால் என்னுடைய மனதுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருப்பேனாய்? அதுவும் இல்லை. நான் சமாதானமாகின்றேன். ஏனென்றால் இது கடைசியிலே சுற்றி 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 வந்து இது உம்மைத்தான் நிந்திக்கும், சபையைத்தான் நிந்திக்கும். அதை நான் செய்ய மாட்டேன். அதை என்மேலே விழட்டும். அதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதை நான் பொறுத்துக் கொள்ளுகின்றேன். அதை நான் சகித்துக் கொள்ளுகின்றேன். நஷ்டப்படுத்தி விட்டார்களா? சகித்துக் கொள்ளுகின்றேன். ஏமாற்றி விட்டார்களா? சகித்துக் கொள்ளுகிறேன். உங்களை கோபப்படுத்தி விட்டார்களா? சகித்துக் கொள்ளுகிறேன். ஏன்? உம்முடைய நாமம் நிந்திக்கப்படக்கூடாது, உம்முடைய சபை நிந்திக்கப்படக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை வருந்தி கேட்கின்ற காரியம், நீங்கள் தேவனுடைய குடும்பம் என்பதை ஒவ்வொரு சகோதரனுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெளியிலே எல்லா அலுவல்களிலும் ஈடுபட போதெல்லாம் இங்கே இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியே பாருங்கள். என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி, ஒருபோதும் நான் என்ன செய்யக்கூடாது? எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் அதை நாம் நிந்தனைக்குட்படக்கூடாது. என்னாலே ஆண்டவரே நாம நிந்திக்கப்படக்கூடாது. இன்னொருவருடைய காரியங்களை இன்னொருவருக்கு போய் சொல்லி அதனாலே உம்முடைய நாமத்தை, உம்முடைய சபையை நிந்தைக்குட்படுத்தக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேலின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 45வது 49வது வசனத்தை நாம் வாசிப்போம். தன் கை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 49வது வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். 48 வாசிப்போம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி. இங்கே தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை எதிர்கொண்டு செல்லுகின்றார். அந்த கோலியாத்தை என்ன செய்கின்றான்? நின்று கொண்டு இஸ்ரவேலுடைய இராணுவத்தை நிந்திக்கின்றான். உங்களிலே பலமுள்ளவர் வந்தால் என்னோடு யுத்தம் செய்து என்னை கொன்று போட்டால் நாங்கள் அடிமையாக இருப்போம் என்று நிந்திக்கின்றான். அந்த நிந்தையை அங்கே சவுல் ராஜா நின்று கொண்டிருக்கின்றார். இஸ்ரவேலுடைய இராணுவம் நின்று கொண்டிருக்கின்றது. எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு மேலே வாசித்தால் தெரியும். அதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவனுக்கு தைரியம் பெறவில்லை. ஒருவனும் அதை அங்கே ஒரு வெட்கத்துக்குரிய காரியமாக அவர்கள் அதை எடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைத்ததெல்லாம் இது தங்களுடைய இராணுவத்தை பார்த்து சொல்லுகின்றான், தங்களுடைய ராஜாவை பார்த்து சொல்லுகின்றான் என்றுதான் நினைத்தார்கள். அந்த இடத்துக்கு தாவீது வந்தார். தாவீது அந்த நிந்தித்த வார்த்தையை கேட்டார். அப்பொழுது தாவீதுக்கு கோபம் வந்தது, தாவீதுக்கு வைராக்கியம் வந்தது. ஏனென்றால் தாவீது போய் சொல்லுகின்றான் ராஜா சவுலிடத்திலே, இவன் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தான், தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். தாவீது அதை எப்படி பார்த்தார் என்றால், அந்த நிந்தை இராணுவத்திற்கல்ல, இஸ்ரவேலுக்கல்ல, இஸ்ரவேலுடைய தேவனுக்கு தான் அந்த நிந்தை. ஆகையால் அந்த நிந்தையை நான் ஒழிப்பேன், அந்த நிந்தையை விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வைராக்கியம் தாவீதினிடத்திலே வந்தது. ஏன் அந்த வைராக்கியம் அவர்களுக்கெல்லாம் வரவில்லை? ஏன் தாவீதுக்கு வந்தது? தாவீது ஒரு யுத்த வீரனா? தாவீது யுத்தத்தை செய்தவனா? தாவீது பட்டயம் ஏந்தினவனா? ஒன்றுமல்ல. ஆனால் தாவீதுக்கு மட்டும் ஏன் அந்த வைராக்கியம் வந்தது? அவன் தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படுவதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அதை அனுமதிக்கவில்லை. அந்த நிந்தனையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிந்தனையை அழிப்பேன். அவன் எப்படிப்பட்ட கோலியாத்து பலசாலியா இருந்தாலும் தேவனை நிந்திக்கின்ற மனுஷனை நான் அழிப்பேன் என்று உறுதி பூண்டு அவன் போய் தேவனுடைய நாமத்தை கொண்டு போய் அவனை அழித்தான். ஆனால் அங்கு நின்றவர்கள் எல்லாம் நிந்தையை தேவனுக்கு ஏற்ற நிந்தை என்று பார்க்கவில்லை. தாவீதுக்கு மட்டும்தான் அது தேவனுக்கு நிந்திக்கின்ற நிந்தனை என்று பார்த்தார். இன்றைக்கு நாம் யாரை சபையிலே நிந்திக்கின்றோம், அது அவர்களுக்குரிய நிந்தை அல்ல, அது தேவனுக்குரிய நிந்தை.
ஆகையால் அப்படிப்பட்ட காரியமா இருக்கக்கூடிய கோலியாத்தை ஏன் கொல்ல முடியாது? ஏன் உங்களால் அழிக்க முடியாது? ஏன் அதுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு நாணி கொண்டு நிற்கின்றீர்கள், தலை குனிந்து கொண்டு நிற்கின்றீர்கள்? எவ்வளவு தூசிக்கப்படுகின்றது, எவ்வளவு தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படுகிறது, ஜனங்கள் சபையை எவ்வளவு நிந்திக்கின்றார்கள். இதையெல்லாம் கேட்டு சவுலையும் போர் வீரர்களை போன்றும் தலையை குனிந்து கொண்டு வெட்கப்பட்டு கொண்டு நிற்கின்ற இந்த வெட்கத்துக்காக கர்த்தர் அவருடைய குடும்பத்திலே வைத்திருக்கின்றார். தாவீதை போன்ற இருதயமுடையவர்கள் எத்தனை பேர்? தேவனுடைய நாமம் ஒருபோதும் எந்த காலத்திலேயும் எந்த சூழ்நிலைகளிலும் நிந்திக்கப்பட அனுமதிக்க மாட்டேன், அதை கொல்லுவேன், அதை அழிப்பேன், அந்த நிந்தை என் மேல் விழட்டும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய மேல் அந்த நிந்தையை எடுத்துக்கொண்டு, அது தேவனுக்கு வந்த நிந்தை, அது தனக்கு வந்த நிந்தை என்று போய் கோலியாத்தை சந்தித்தார். இன்றைக்கு சபையிலே இப்படிப்பட்ட ஆவியோடு ஒவ்வொருவரும் ஜீவிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ஒரு சகோதரன் சகோதரியுடைய வாயிலிருந்து கூட இந்த சபையாகிய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை பற்றியாவது குறையாக நீங்கள் கதைத்தால் இந்த குடும்பத்திற்கு பொறுப்பில்லாத சகோதர சகோதரிகள் என்பதை உங்களுக்குள்ளே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு முன்பாக பேசினால் கூட, கதைத்தால் கூட அவளுக்கு சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே உள்ளவர்களா இல்லையா? பயப்படாமல் சொல்லுங்கள், வெட்கப்படாமல் சொல்லுங்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள், ஏது நினைப்பார்கள் என்று பார்க்காதீர்கள், முகத்தை பார்க்காதீர்கள். அவர்களுக்கு முன்பாக தைரியமாய் சொல்லுங்கள், அவர்கள் யார் என்பதை நிதானிக்கட்டும். இப்படி ஒவ்வொரு ஆவியிலும் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், எந்த இடத்திலே கூட யார் விசுவாசிகளை பற்றி யாரும் யாரிடத்திலே எந்த நிந்தனைக்குரிய காரியங்களையும் பேச மாட்டீர்கள். ஏனென்றால் அது தேவனுக்கு ஏற்படுகிற நிந்தை என்ற அந்த பாரம் நிறைந்த, அந்த பொறுப்பு நிறைந்த வாழ்க்கையிலே வாழக்கூடிய சகோதர சகோதரிகள். ஆகையால் நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாப்பதை விட, அதைவிட அதிகம் மேன்மை மடங்கு கர்த்தருடைய குடும்பத்தை பாதுகாப்பது. இந்த சபையிலே யாரும் யாருக்கு முன்பாக வெட்கப்படக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் உட்காரும் பொழுது ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுடைய முகத்துக்கு வெட்கப்படக்கூடாது, ஒரு சகோதரி ஒரு சகோதரியுடைய முகத்துக்கு வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் இங்கே நாம் ஒரு குடும்பம். அந்த வெட்கத்துக்குரிய காரியத்தை அது நம்மேலே விழட்டும் என்று சொல்லி அதை சகித்து வாழுங்கள், கேட்டு வாழுங்கள். குடும்பத்தினுடைய பொறுப்பை உணருங்கள், சபையினுடைய பொறுப்பை உணருங்கள், உங்களுடைய தேவை உணருங்கள். அப்பொழுதுதான் நாம் சகோதரன் சகோதரி என்று வாயினாலே சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு, அதுதான் கனம் உண்டு. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாலிபர்கள் தொடங்கி ஒவ்வொருவரும் கவனம் கொள்ளுங்கள். தாவீதை போன்று வாலிப நாட்கள் இருப்பவர்களே, நிந்தையை கர்த்தருக்கு விடாதீர்கள், கொல்லுங்கள். உங்களால் நிந்தை தேவனுக்கு வரக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது, அதை கொல்லுங்கள், அழியுங்கள். அந்த வைராக்கியம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு இருதயத்திலே உண்மையாய் உண்டாகி, இனிமேல் எந்த சகோதர சகோதரியுடைய வாயிலிருந்தும் எந்த சகோதர சகோதரிகளை குறித்ததான தீமையான, குறையான, இல்லாவிட்டால் கசப்பான எந்த வார்த்தைகளும் எந்த சம்பாஷணைகளும் பிறக்கலாகாது. நான் தேவனுடைய குடும்பம், குடும்பத்தில் எனக்கு பொறுப்பு இருக்கின்றது. இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், சபையை தேவனுக்கு முன்பாக உயர்த்த வேண்டும். இந்த பொறுப்புள்ள அங்கமாக இந்த குடும்பத்திலே வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுதான். இங்கே இந்த அன்பு ஐக்கியம் என்கிறான இந்த விஷயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அதிக கரிசனையும் அக்கறையும் பாரத்தையும் கடந்த நாட்களில் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலே அங்கே அவர் தருகிறபடினால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்,
கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரனால் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். போதும். இங்கே இந்த ஒரு ஆவியுடைய மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரே அப்பம், நம்மளேரும் இங்கே ஒரே அப்பத்திலே பங்குறவனாலே அநேகராகிய நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இப்பேற்பட்டான ஒரு ஆவிக்குரியவருடைய ஜீவியத்திலே சபையிலான அது எந்த சோதனோ எந்த குடும்பத்திலோ அங்கே நடக்கக்கூடியான எந்த இழப்புகளோ இந்த தவறுகளோ அங்கே இன்னும் செய்ய மாட்டான்னு சொன்னால் அதை இன்னொருவருக்கு நிச்சயமானது அங்கே தூற்றி திரிக்க மாட்டார். அங்கே அப்பேற்பட்ட தூற்றி திரிக்கக்கூடியவன மனுஷனாக இங்கே அவன் இருப்பானால் அவன் அந்த ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஒவ்வொரு நபர்களுடைய பிள்ளைகளுடையோ இல்லை கணவனையோ மனைவியோ தங்களுடைய ஜீவியத்தினுடைய இதயத்திலே பாரத்திலே வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டியல் செய்யாத அவர்கள்லாம் நினைச்சுவார்கள் அங்கே தூற்றி திரியக்கூடியவர்களார்கள். இந்த அப்பத்திலே எங்க சரீரத்திலே அவயத்திலே எங்க இணையாத தனித்துவமாக நிற்கக்கூடிய ஒரு மனுஷராக அங்கே இருப்பார்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே மிக இந்த ஆவியை உடைய ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஜீவியத்துடைய வாழ்க்கை இங்கே எனக்கு ஒரு சகோதரனுடைய குடும்பத்திலே இல்லை என்னுடைய சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ அங்கே இழப்பு ஏற்பட்டு ஒரு அவிசுவாசி அந்த காரியத்தை அங்கே இடத்துல கேட்கும்போது அங்கே அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடியான பதில் அது ஆவியானவருடைய இடத்திலிருந்து வரக்கூடியான அந்த ஐக்கியத்திலிருந்து வரக்கூடியான ஒரு பதிலாகத்தான் அங்கே இருக்க வேண்டும்ங்கிறதை தேவன் கடந்த நாட்களிலே இங்கே கற்றுக் கொடுத்திருக்கார். தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே கொலோசியர்களை சொன்ன போல ஒன்று கொலோசியர் 1 அதிகாரம் 3 வசனம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் 1 அதிகாரம் தெசலோனிக்கர் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் விளங்கு. தெசலோனிக்கர் எழுதின நிருபம் 2 நிருபம் 2 வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சகோதரர், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெரிய இருக்கிறபடினாலும் நீங்களும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது எங்களுக்கு தகுதியாக இருக்கிறது. இந்த நாட்களில் அந்த ஒரு ஆவி உடைய ஒரு ஜீவத்துடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த காரியங்களிலே ஒரு இழப்பு ஒரு நஷ்டம் என்று ஒரு குடும்பத்துக்கு ஏற்படும் போது அந்த காரியங்கள் நிமித்தம் அங்கே நான் என்னுடைய ஜீவத்திலே இதயத்திலே பாரமுடையவனாக வேண்டிய செய்கிறேன். அதை நிமித்தம் ஒரு சகோதரர் வளர்ச்சி அடைந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே இங்கே கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சி ஓடுகிறார் என்றால் அதை கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்காக ஸ்தோத்திரம் செய்து இன்னும் அவருடைய விசுவாசம் உற்சாகப்படுத்தப்படும்படியாய் அந்த காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே நான் அங்கே வேண்டியல் செய்வதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று பவுலடியார் சொன்னதை போன்று என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியுடைய அந்த ஐக்கியத்தினுடைய அந்நியுன்யம் தேவன் எனக்கு கொடுத்த குடும்பம் அந்த சகோதரத்துவத்துடைய அந்த இரத்தத்திலே அந்த இணைக்கப்பட்ட அவயத்திலே நானும் ஒரு அவயமாய் இந்த பாடணும் வைக்க முடியாத அந்த தேவ கிருபை இன்னும் பரிசுத்த தந்தை நடத்துவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நாம் ஆவியானவர் சபையிலே கொடுத்த எச்சரிப்பின் சதத்துக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே என்னுடைய குடும்பத்திலே ஒரு தவறு நடந்தால் அதை நான் அடுத்தவருடைய குடும்பத்துக்கு தெரியாதபடிக்கு நான் எவ்வளவு அதை மூடி மறைத்து அதை அடுத்தவர்கள் காணாதபடிக்கு நான் ஏதோ அதை மூடுகிறேனோ அங்கே சபையில் உள்ள ஒரு வாழ்க்கையிலே சபையினுடைய ஜீவியத்தை நான் அப்படியா எண்ணுகிறேனா என்பதை நியாயம் தீர்க்கும்படி ஆவியானவர் என்னை பேசினார். நானும் எனக்குள்ளே குறைவுகளை நான் காணுகிறேன். மனம் திரும்பவே நான் விரும்புகிறேன். தேவனுடைய சபையிலே தாவீதை போன்று வைராக்கியம் உள்ள ஜீவிக்க ஆவியான உதயசுவராக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தன் உதயசுவராக ஆமேன். கர்த்தருடைய வசனம் எப்படா ஆண்டவர் காலை வேளையிலே பேசி வார்த்தை அதிகமாய் என்னுடைய ஜீவியத்தை எங்கே பட்சிக்க வைத்தது. நோவானுடைய அந்த நாட்களிலே நோவா குடித்து வரித்து விட்டு வஸ்திரம் விலகி கிடந்தபோது காம் என்பவன் அதை கண்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு போய் அறிவித்து அவர்களுக்கும் அதை தெரியத்தக்கதாக அங்கே பண்ணிய காரியம்.
ஆயினும் அவர்கள் பெட்ஷீட்டை அங்கே தங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து அந்த நிர்வாணத்தை காணாமல் சென்று தகப்பனுடைய அந்த நிர்வாணத்தை மூடிய அந்த காரியம் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பின்பு அங்கே வெறித்தடைந்து தகப்பனிடந்து அந்த காமுக்கு விட்டதான அந்த சாபம், அது இன்றைக்கு வரைக்கும் அந்த சாபம் அவனிடத்திலே நிலைத்திருக்கிறதை கண்டு இந்த காலை வேளையிலே நான் பயப்படுகிறேன். சபையை குறித்தும் நான் வைத்திருக்கக்கூடிய வைராக்கியம் எல்லாம் யாரும் சபையை எங்கே நிந்தித்து விடக்கூடாது, குறிப்பாக தேவனை நிந்திக்கத்தக்கதான அந்த காரியத்தை யாரும் செய்து விடக்கூடாது, அதற்கு நான் உடன் பங்காளியாக கூட இருந்து விடக்கூடாதுங்கிறதிலே நான் கவனமாக இருக்கும்படிக்கு பரிசுத்தாவியான காலவேளையிலே அங்கே என்னையும் இங்கே உணர்த்தினார். தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் நாட்களிலே நானும் அப்படியாக இருந்து வாழவே வாஞ்சிக்கிறேன். பரிசுத்தாவியார் எனக்கும் பலந்தந்து என்னை நடத்துவதை நம்பிக்கை அறிக்கை செய்த நாமே. ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலும் ஆண்டவர் அதிகமாக என்னை உணர்வுடையத்தக்கதாகவே சகோதரன் மூலமாக வெளிப்படுத்தினார். சகோதரன் கேள்வி வைக்கும்போதும் உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு தெரிவிப்பீர்கள் என்று கேட்கும்போது அதை நான் துணிகரமாக இல்லை என்று சொல்லுவேன். ஆனால் என்னுடைய தேவனுடைய சரீரமான சபையில் உள்ள ஒவ்வொரு அவயங்களையும் குறித்தான அந்த கேள்வி என்னிடத்தில் கேட்கும்போது நான் அதிகமாக எனக்குள்ளாய் நான் கவலையுடனும் அதை சொல்ல திராணியற்றவனுமாய் நான் என்னுடைய தேவனுடைய சமூகத்திலே நான் காணப்பட்டேன். உண்மையாய் தேவனுடைய சமூகத்திலான அவயங்கள் என்னுடைய சகோதரங்களால் ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்குண்டான காரியங்களை குறித்து நான் எப்படி எனக்குள்ளாய் அதை நான் பக்குவமாய் அதை நான் சமாளித்து எனக்குள்ளே நான் அடக்க முடியும். என் குடும்ப ஜீவியத்தில் வெளிப்படுகிறான அவமானங்கள் அல்லது உலகத்தின் பிரகாரமான காரியங்கள், அது பிரியமில்லாத காரியங்களை நான் எப்படி நான் என் முழுவதையுமாய் மூடி நான் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். ஆனால் தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுடைய சகோதரர்களை ஒரு காரியத்தை நான் எப்படி நான் அதை வெளிப்படுத்தி நான் பேசுகிறவரோடு நானும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு காரியங்களை குறித்து நான் அதிகமாக இந்த உலகிலுமா ஒரு ஆபத்தான நிலைக்குள்ளாய் நான் நிற்கிறேன் என்பதை நான் கண்டு கொண்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் அந்த காரியங்கள் நான் துணிகரமாய் நான் செயல்படுவதில்லை. ஆனால் ஏதோ நான் அந்த இடத்தில் நிற்கும்போது என் வாயில் ஏதோ ஒரு வார்த்தை எனக்குள்ளாய் அது வெளிப்படுகிறது. நான் அதிலேயும் நான் அதிகமாக பயப்படுகிறேன். எப்போதும் என் சரீரம் அவயங்களாக இருக்கும்போது, ஒரு சரீரத்திலே அவயங்களுக்குள் பாடுபடும்போது, ஒரு காரியம் நடக்கும்போது மற்ற அவயங்கள் எவ்வளவாய் துடிக்கிறது, எவ்வளவாய் பாடுபடுகிறது. ஏன் எனக்கு அந்த பாடுகள் எனக்குள்ளாய் வருவதில்லை? எப்போதுமே என் சகோதரங்களை எல்லாம் என் சகோதரமாய் எண்ணி என் ஜீவியம் முழுவதுமே எனக்கு உண்டான சரீரத்தின் அவயங்களாக எண்ணி எல்லாவற்றையும் நான் எனக்கு சரீரத்தில் ஏற்படுகிறான காரியம் என்பதை குறித்து ஒவ்வொரு அவயங்களுக்கு ஒன்றாய் நான் உன்னை இசைந்து அதை நான் எனக்குள்ளாய் என் சரீரத்துக்குள்ளே முழுவதுமாய் மூழ்கி அடக்கி முழுவதுமாய் சரீரத்துக்குள்ளாய் அதை செயல்பட்டு அவயங்களை நான் செயல்பட வாஞ்சிக்கிறேன். உண்மையாய் தேவனுக்கு முன்பாய் உண்மையை முத்தவமாக இருந்து எல்லாவற்றையும் நான் சரியாய் எண்ணி எல்லாவற்றையும் நான் சமனாய் எண்ணி என் குடும்பத்தை போல் நான் எப்போதும் என் அவயங்களை எண்ணி நான் அதுக்குள்ளாய் வாழ்வேன்னு சபையில் அறிக்கை காத்துக்குள்ளாக உதேஸ்வராகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே தேவன் கொடுத்தான அந்த வார்த்தை என்னை மிகவும் யோசிக்க வைத்தது. நானும் கடந்த நாட்களிலே சபைக்குரிய காரியங்கள் தான் சரி, சபையில் உள்ள விசுவாசிகளுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, யாராவது அந்த வார்த்தையை குறித்து பேசும்போது நானும் ஒரு சில காரியங்களில் அந்த பேசிய ஒரு மனுஷனாகத்தான் நிற்கிறேன். காலை வேளையிலே தேவன் கொடுத்தான் அந்த வார்த்தையின் மூலம் நானும் உணர்வடைகிறேன். தேவன் இன்னும் அன்பாகவே இருக்கிறார் என்பதை தேவன் ஒவ்வொரு நாட்களிலும் எனக்கு உணர்த்தியிருந்தார். கடந்த நாட்களிலே ஒரு காரியம் ஒன்று சம்பவித்தது. அந்த காரியத்திலே மிகவும் சஞ்சலப்பட்டவனாய் மனமுடைந்தவனாய்த்தான் நான் அந்த நாட்களிலே நின்றேன். ஆனாலும் என்னுடைய இருதயத்திலே வந்தான அந்த ஒவ்வொரு சிந்தனைகளும்
கடந்த வாரம் அதற்கு முதல் வாரம் முழுவதும் இவ்வாறான சபையிலே உள்ளதான ஒவ்வொரு இதுவரை மக்களாலும் இந்த சபைக்கு இவ்வாறு ஒரு பெயர் வந்து கொண்டிருக்கிறதே என்று தான் நான் யோசித்து கொண்டிருக்கும் போதும் அந்த காரியம் நடந்து கொண்ட போது நான் என்னாலே இப்போ கெட்ட பேர் ஒன்று உருவாகுது என்ற காரியத்தை குறித்து யோசித்த போதும் நான் தேவனிடத்திலே கேட்டதெல்லாம், தேவனே என்னுடைய இருதயத்தை நீரே யாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான். அந்த வேண்டுதல் தான் நான் தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்த. தேவன் மிகவும் அற்புதமாய் தேவன் காரியங்கள் செய்தார். நான் அந்த நாட்களிலே நான் நின்றான இடத்தை தேவன் என்னை கொண்டு போய் வைத்த இடம் கூட தேவனுடைய ஒரு சபையிலே தான் தேவன் கொண்டு வைத்திருந்தார். அந்த நாட்களில் கூட நான் அந்த சபைக்கு சென்று விட்டு பிற்பாடு வந்து போனை தூக்கி போன் கதைக்கும் பொழுது வருகின்றான ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர்கள் இப்படி கதைத்து விட்டார்கள், இவர்கள் இப்படி கதைத்து விட்டார்கள் என்று வருகின்றான ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கும் பொழுது மிகவும் மீண்டும் மனமுடைந்தவனாய்த்தான் நான் அந்த நாட்களிலே மீண்டுமாய் நின்றேன். ஆனால் தேவன் என்னை வைத்திருந்த அந்த இடத்திலே தேவனை நான் மீண்டுமாய் நோக்கி பார்க்க அந்த சூழ்நிலையிலே அந்த கேட்ட வார்த்தைகள், அவர்கள் கதைத்தான வார்த்தைகள் ஒன்றும் எனக்கு மனச்சஞ்சலத்தை தராதபடி தேவன் என்னை காத்து கொண்டிருந்தார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் ஆவியானவர் எனக்கு வந்தான ஒவ்வொரு அவமானங்கள், ஒவ்வொரு இதுகளையும் தேவன் அடுத்த நாட்களிலே தேவன் அதை உடைத்து போடுற பிரகாரம் என்னை இந்த நாட்களிலே தேவன் நடத்தி இருக்கின்றார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கேட்டான வார்த்தைக்கும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நானும் அந்த நாட்களை விட்டு கடந்து விட்டு இங்கு நான் வந்த பிற்பாடு மீண்டும் மனதிலே ஒரு சஞ்சலம் உள்ளவனாய்த்தான் நான் அந்த கிடைத்த நபர்களிடத்திலே செல்வதற்கு முற்பட்ட நேரத்திலும் தேவ ஆவியானவரனோடு பேசியிருந்தார். கோபிக்கிறதுக்கு தாமதம் இருக்கும்படி நானும் அதை தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதில் பொறுமையாக இருந்த போதிலும் தேவன் நன்மை செய்தார். தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த காரணங்களிலே இவ்வாறு நடந்து கொடுத்து தேவனத்தில் நான் கேட்ட பொழுது, நானே என்னுடைய இருதயத்தை நான் தியானித்த பொழுது, தேவனுக்கும் எனக்கும் உள்ளான அந்த உறவு, தேவனை நான் தேடுகின்றான அந்த உறவு என்னிடத்திலே குறைந்து போகிறபடியினால்தான் இந்த காரியம் எனக்கு நடந்து விட்டது என்றைத்தான் நான் என்னுடைய இருதயத்தில் நினைத்தேன். இனி வரும் நாட்களிலும் தேவனை நான் ருசி பார்த்தவனாய், தேவன் எனக்கு செய்தான அந்த அற்புதம், அந்த நன்மை, தேவன் அன்பாகவே என்னை இதுவரைக்கும் நடத்தின அந்த காரியம், இனி ஒரு நாட்களிலும் நான் தேவனை ருசி பார்த்தே நான் வாழத்தக்கனதாய் வாழ தேவன் தாமே எனக்கு வருகின்ற நாட்களிலும் எனக்கு பலனை தந்து இனிமேலும் தேவன் நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சபையிலே பேசிய வார்த்தைக்காய் நிச்சயத்திலே நான் தேவரை மையப்படுத்துகிறேன். அன்றைக்கு அந்த நிந்தை அவமானம், அதை இந்த உலக பிரகாரமான மனுஷனே அதை ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. அப்பொழுது பிதாவாகிய தேவன் அதை எப்படி அதை விரும்ப முடியும்? இன்றைக்கு அந்த காரியம் கடந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நான் சபையை நிந்திக்கிற ஒரு மனுஷனாய், தேவனை நிந்திக்கிற ஒரு மனுஷனாய் நான் வாழ்ந்த நாட்கள் ஏராளம். அதே நாட்களிலே தேவன் என்னை குறித்து சுட்டி காட்டினார். என்னுடைய பலவீனங்களை இன்றைக்கு சபையில் பேசினார். நானும் தேவ சமூகத்திலே மன்னிப்பை கேட்டு மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். இந்த வார்த்தையிலே நான் மிகவும் குறைவுட்ட ஒரு மனுஷன், என்னை நான் தாழ்த்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய நிந்தை என்று இல்லாது மற்றவருடைய நிந்தைகளையும் மற்றவருடைய குற்றங்களையும் சுட்டி காட்டுகிற ஒரு மனுஷனாய் தேவ சமூகத்துக்கு தேவ சபைக்கு இங்கே நானும் ஒரு குறைவுட்ட ஒரு மனுஷனாய் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தேவன் என்னோடு பேசினதெல்லாம், இன்றைக்கு பிதாவை நிந்திக்கிறான என்னை தேவன் நிச்சயம் நிந்திப்பாருங்கிறான அந்த ஒரு நிலையில் இன்றைக்கு தேவன் அதிகமாக என்னோட பேசினார். நான் தேவனை நிந்திக்கும் போது தேவன் என்னை நிந்திப்பார், தேவன் என்னை அசட்டை பண்ணுவார், தேவன் என்னை அலட்சியம் பண்ணுவார். இந்த வாழ்க்கையிலே நான் தேவ சமூகத்திலே என்னை மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இனிவரும் நாட்களிலும் நான் எதை குறித்தும் நான் மற்றவர்களை குற்றம் தீர்க்காதபடி, நியாயம் தீர்க்காதபடி எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து நான் செபித்து அந்த காரியத்திலிருந்து சமாதானத்தை பெற வாஞ்சிக்கிறேன். இந்த வாஞ்சியாக இருந்த கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வாராமே. தேவன் காலை வேளையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலும் என்னுடைய சிந்தையிலே கேட்டான அந்த சௌரம் கேட்டான கேள்வியைப் போல இன்றைக்கு நான் சபையிலே எப்பேற்பட்டான ஒரு மனுஷனாக நிற்கிறேன்.
குடும்பத்திலே சபை என்றான், அந்த குடும்பத்திலே நான் யார் என்றான் அந்த கேள்விக்கு தேவன் என்னோடு பேசி இடைப்பட்டு பேசினான காரியமெல்லாம் இன்றைக்கு நான் மற்றவர்களுடைய குறைவுகளை மற்றவர்கள் எனக்கு செய்கிறதான காரியங்களை நான் மற்றவரிடத்திலோ இன்னொருடத்திலோ காவி செல்கிறான் அந்த வாழ்க்கையெல்லாம் தேவனை நிந்தித்து வாழுகிறான் அந்த வாழ்க்கை தான் அது அற்றமற்றான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோடு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் பலவீனப்படும் போது சோர்விடும் பொழுது நான் மனுஷர்கள் காணாத சூழ்நிலையிலே நான் ஒரு பலவீனனாக நிற்கும் பொழுது அந்த காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினால் மற்றவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினால் என்னுடைய நிலை அது எவ்வாறான நிலையாய் காணப்பட முடியும். நிச்சயமாக நான் மனுஷர்களுக்கு முன்பாக இதனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும். ஆனால் தேவன் அப்பேற்பட்டான ஒரு தேவனாக இல்லாதபடிக்கு என்னை அநேக சூழ்நிலையிலே என்னை அவர் பாதுகாக்கிறார். என்னுடைய பாவங்களை அவர் மறைக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுடைய அன்பை இன்றைக்கு நான் அவருக்குள்ளாய் வாழுகிறேன் என்று சொல்கிறான். நான் அவரை போல அவருடைய அன்பை நான் ருசுவாக்குறான். அந்த வாழ்க்கை எல்லா விதத்துக்கும் தேவையான ஒன்று. அந்த அன்பு தான் சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் சகித்து வாழ முடியும் என்றான். அந்த காரியத்தை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோடு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சகோதரன் என்று சொல்வதற்கு வெக்கப்படாத அந்த ஒரு வாழ்க்கை அதை அவர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு மனுஷனை சகோதரன் என்று சொல்வதற்கு தேவையான அந்த தைரியமெல்லாம் அது தேவனை நான் நிந்தித்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை எப்பொழுதும் மயப்படுத்தி வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் நான் இன்னொரு மனுஷனை சகோதரன் என்று சொல்வதற்கு எப்பொழுதும் தைரியமுள்ள ஒரு மனுஷனாக நிற்க முடியும் என்றான். அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அழைத்தான் இந்த சபை வாழ்க்கையிலே சபை என்றான் இந்த குடும்பத்திலே நானும் ஜாக்கிரதையும் கவனமுள்ள ஒரு மனுஷனாக எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறான் ஒரு மனுஷனாகவே என்று வாழவே வாஞ்சிக்கிறேன். எந்த சூழ்நிலையும் அவருடைய நாமத்தை நிந்திக்கிறவனாய் இன்னொரு மனுஷனுடைய காரியங்களை இன்னொரு மனுஷன் மத்தியிலே காவி சென்று தேவனுடைய நாமத்தை அதை நான் நிந்தித்து என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அழித்து கொண்டு வாழுகிறான் ஒரு மனுஷனாக நின்று விடாதபடிக்கு கவனமும் ஜாக்கிரதையும் உள்ள ஒரு மனுஷனாக நின்று வாழ பரிசுத்த ஆவியானவர் நாட்கள் என்னை நடத்துவாராக. ஆமென்.